வெல்கம் டு தம்பு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நண்டு சமைக்க போகிறோம். நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை காட்டிட்டு உங்களுக்கு எங்கள் வீட்டில் எப்படி சமைக்கிறாங்கன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நண்டை க்ளீன் பண்ணுறது ஒன்றும் பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். அதோட ரெண்டு பக்கமும் இருக்கிற கால்களை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல் பகுதியில் இருக்கிற ஸ்பாஞ்சையும் பிடிச்சி எடுத்துருங்க. அப்புறம் வயிற்று பகுதிக்கு பார்த்தீங்களா பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை பிடிச்சி ஓப்பன் பண்ணால் போதும், அழகாக பாக்ஸ் மாதிரியே ஓப்பன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க. நானே நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா ஒரு நண்டு தான் எனக்கு க்ளீன் பண்ணி காமிச்சாங்க, மீதி எல்லா நண்டையும் நான் தான் க்ளீன் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஷர், இந்த தண்ணியோட ப்ரெஷரில் காமிச்சிங்கனாலே போதும், அழுக்கெல்லாம் தானாக வந்துடும். அவ்வளோதாங்க. நண்டு செய்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 1 முடி தேங்காயில் 1 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து செய்ய போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது வச்சு யூஸ் பண்ணிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். நான்வெஜ் செய்யும்போது எங்கள் வீட்டில் எப்போவுமே ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ரைஸ் பிராண்ட் ஆயில் பற்றி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பெருஞ்சீரகத்தை போட்டாச்சு. பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெடிச்சதும் அதில் பெரிய வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம், சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துடலாம், இது இப்போவே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துடலாம். இனி இப்போ தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட வேண்டியதான். தக்காளி பழத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் மல்லித்தூளை சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க, அதனால் நான் அதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூளே போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்குற வரைக்கும் தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்தாச்சு. இதில் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நண்டு போடணும். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சு வச்சு இந்த பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை போட்டுற வேண்டியது தான். நண்டை போட்டுருவோம். நண்டை போட்டு லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காவும் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். 1 முடி தேங்காவும் 1 ஸ்பூன் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்தது கொட்டிட வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதை கொட்டிட்டு அப்புறம் மூடி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் நண்டு எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு இப்போவே நல்லா வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நண்டு ஸ்மெல் இப்போவே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காவும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடணும். அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும். நண்டு எப்படி ரெடியாக இருக்குன்றத பார்ப்போம். சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. போதும், எங்களுக்கு வந்து குழம்பு பதத்தில் வேணுன்றதுனால நான் இதிலே ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் ஸ்டவ்வை. இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. சூடாக சாப்பாடு போட்டு இதில் நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இதில் லைட்டாக கொத்தமல்லி இதெல்லாம் தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நண்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.